2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். துலாம் துலாம் ரொம்ப பேலன்ஸ்டா லைஃப் எடுத்துட்டு போவாங்களா? இல்ல எப்போதுமே இப்படி, அப்படி, இப்படி அப்படி இருப்பாங்களா? அப்படின்றது துலாம் ராசி நேயர்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? துலாம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சாரத்துல ரிஷபத்துக்கு ஈக்குவலா இன்னொரு ராசி எது நல்லா இருக்கும் அப்படின்னா துலாம் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துலாமுக்கு இந்த கிரக பயிற்சிகள் சஞ்சாரங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளா அமையுது அப்படின்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி. நீங்க துலாமா ரொம்ப சிரிக்கிறீங்களே. என்கிட்ட ஒருத்தர் இதுக்கு கண்டிப்பா இதை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. எங்களுக்குலாம் வாழ்க்கை நாங்க வாழ்வோமா? சூப்பரா வாழ போறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. துலாமுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்கு. பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கு. 6ல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா துலாமுக்கு யோகாதிபதி சனி. சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் 3, 6, 11. ஸோ அங்கே சனி அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு இல்லையா, நல்லாயிருக்கும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் கடனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உச்ச குருவுடைய பார்வை சனிக்கு விழுறதுனால தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா துலாமுக்கு சனி நல்லவர், குரு கெட்டவர். உச்சமாகி தன் வீட்டே பார்த்து சனி உள்ள வச்சு லாக் பண்ணுறாரு இல்லையா. அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஜூன் மந்த்துக்கு மேலே துலாம் தொழில் வேலை கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் வம்புக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கல்யாண காரியங்கள் இதெல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. 2026 பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருந்தோம், இன்னைக்கு தான் திடீர்னு ஒத்துமையாக இருப்போம்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்களோ? அந்த அளவுக்கு துலாம் ராசி இருப்பாங்களா? வேற வழி இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது, சண்டை போட நேரம் இருக்காது. சம்பாத்திய வருடம், சம்பாத்தியத்துக்கான வருடம், நல்லா சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை வராது பெருசா. துலாம் ராசி பயங்கர ஒரு டாப் நாச். கண்டிப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளா இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்னதான் சனி நல்லவர் அப்படின்னாலும் குரு பார்வை அப்படிங்கிறது அந்த சனியை டீவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே எது துலாம் எப்படி இருக்க போறாங்கிறத டிசைட் பண்ணுதுன்னா துலாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கும் பட்சத்தில் அது நல்ல ஒரு ரிலீஃபை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஃபைன். இவங்க எந்த வழிபாடு பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? துலாம் ராசி நேயர்கள் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ காலன் அப்படின்னா யாருன்னா பைரவர். சனியுடைய அம்சம்னு பைரவரை சொல்லலாம். அப்போ தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் பைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தேய்பிரையில் பார்த்தீங்கன்னா அவர் கால பைரவராக நம்ம பார்க்கலாம். வளர்பிறையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு பணங்காசெல்லாம் நல்லா வேணும்னா வளர்பிறையில் போய் அவரை பார்க்கணும். நல்ல ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், கெட்ட விஷயங்கள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா தேய்பிரையில் வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் இவங்க பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. இப்போ கேட்குற அத்தனை பேருமே நாங்கள் இப்பவே கிளம்பிட்டோம், இன்னைக்கு பைரவர் இன்னைக்கே நாங்கள் போய் கும்பிடுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக மேம். ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.